எல்லாருக்கும் வணக்கம். நான் சல்மா. வெல்கம் பேக் டு அவர் 30 டேஸ் ஸ்போக்கன் இங்கிலீஷ் சீரீஸ். நாம் இன்றைக்கி டே 2க்கு வந்திருக்கோம். இனிமேல் நல்ல ப்ரோக்ரஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப சூப்பரான நாள் இது. நீங்கள் டே 1 வீடியோவை பார்த்து ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா இங்கிலீஷ் பேசுகிற செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் கூட டெவலப் ஆகிருக்கும். டுடே லெட்ஸ் டேக் இட் டு த நெக்ஸ்ட் லெவல். நீங்கள் இப்போ தான் வீடியோவை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா பரவாயில்ல, இன்னையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். டே 1 வீடியோவை கண்டிப்பாக பாருங்கள். நீங்கள் உண்மையாகவே இங்கிலீஷ் பேசுகிறதுக்காக ட்ரை பண்ணுறீங்கன்னா 30 டேஸ் தொடர்ந்து பாருங்கள். நான் உறுதியாக சொல்கிறேன், நீங்கள் உங்கள் இங்கிலீஷில் பெரிய இம்ப்ரூவ்மெண்ட்டை ஃபீல் பண்ணுவீங்க. டே 1 வீடியோக்கான ரீகேப் பார்க்கலாம். ரூல் நம்பர் 1, I am plus verb plus ing. ரூல் நம்பர் 2, I have plus verb third form. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, என்ன பண்ணி முடிச்சிருக்கீங்க, இந்த 2 கொஷினுக்கான ஆன்சரை 2 ரூலை வச்சு எப்படி சொல்கிறதுன்னு பார்த்தோம். ஒரு சில வேர்ப்ஸ்க்கான டென்சஸ் பார்த்தோம். மீனிங் அண்ட் எக்ஸாம்பிளோட 2 வெக்காபுலரி பார்த்தோம். ஈஸியான 2 இங்கிலீஷ் டிப்ஸ் பார்த்தோம். ஃபைனலாக ஷேடோயிங் டெக்னிக்கும் ஹோம் ஒர்க்கும் பார்த்தோம். இந்த வீடியோவில் எப்படி கொஷின் கேட்குறதுன்னு பார்க்க போகிறோம். இன்னைக்கான 2 ரூல்ஸ். ரூல் நம்பர் 1, ஆர் யூ ப்ளஸ் ஐஎன்ஜி. ரூல் நம்பர் 2, ஹாவ் யூ ப்ளஸ் வேர்ப் டாட் ஃபார்ம். சமைச்சிட்டு இருக்கீங்களா, டிவி பார்த்துட்டு இருக்கீங்களா, நியூஸ் பேப்பர் படிச்சுட்டு இருக்கீங்களா, இதை எப்படி இங்கிலீஷில் கேட்பீங்க? இதுக்கு ஆர் யூ ப்ளஸ் ஐஎன்ஜியை யூஸ் பண்ணுங்கள். எக்ஸாம்பிள், are you cooking, are you watching TV, are you learning English with me? இப்படி வேர்ப்ஸை மாற்றி நிறைய கொஷினாக கேட்டு பாருங்கள். ரூல் நம்பர் 2, have you plus verb third form. இதை செஞ்சு முடிச்சிங்களா, அதை செஞ்சு முடிச்சிங்களா, எப்படி இங்கிலீஷில் கேட்பீங்க? இந்த ரூலை யூஸ் பண்ணுங்கள். have you plus verb third form. எக்ஸாம்பிள், have you read this book. இந்த புக்கை படிச்சிருக்கீங்களா? have you completed your homework. உன்னோட ஹோம்ஒர்க்கை முடிச்சிட்டியா? have you met him before. நீங்கள் இதுக்கு முன்னாடி அவர் சந்திச்சிருக்கீங்களா? இது எல்லாமே நடந்து முடிஞ்ச செயல். நடந்து முடிஞ்ச செயலை இந்த மாதிரியான கொஷின் யூஸ் பண்ணி கேட்கலாம். இன்னைக்கான 2 வெக்காபுலரி. ஹெல்ப், உதவுதல், நீட், தேவைப்படுவது. இது டே பை டே கான்வர்சேஷனுக்கு மோஸ்ட் யூஸ்ஃபுல் வேர்ப்ஸ். இந்த 2 வேர்ப்ஸ்க்கான எக்ஸாம்பிளை இன்னைக்கான ஷேடோயிங் டெக்னிக்காக யூஸ் பண்ணலாம். ஷேடோயிங் டெக்னிக். எந்த ஒரு லாங்குவேஜும் கற்றுக்க ஷேடோயிங் டெக்னிக் ரொம்ப முக்கியம். முதல்ல ஒரு லாங்குவேஜை கேட்கணும், தென் அதை பல முறை பேசி ப்ராக்டிஸ் பண்ணணும். இதுதான் ஷேடோயிங் டெக்னிக். இந்த டெக்னிக் மூலமாக உங்கள் ஃப்ளூயன்சி பல மடங்கு அதிகமாகும். இந்த சென்டென்சஸை சொல்லி பாருங்கள். கேன் யூ ஹெல்ப் மீ கேரி திஸ் பேக். கேன் யூ ஹெல்ப் மீ கேரி திஸ் பேக். ஷீ ஹெல்ப்ட் ஹர் மதர் இன் த கிச்சன். ஷீ ஹெல்ப்ட் ஹர் மதர் இன் த கிச்சன். ஐ வாண்ட் டு ஹெல்ப் புவர் சில்ட்ரன். I want to help poor children. I need some rest. I need some rest. Do you need any help? Do you need any help? We need to study every day. We need to study every day. இந்த சென்டென்ஸை திரும்ப ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். இன்னைக்கான டிப்ஸ். டிப் நம்பர் 1, நீங்கள் கிராமரில் பர்ஃபெக்ட் ஆனதுக்கப்புறம் இங்கிலீஷ் பேச ஸ்டார்ட் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறீங்களா? தயவு செஞ்சு இந்த தப்பை மட்டும் பண்ணாதீங்க. சின்ன சென்டென்சஸாக பேச ஆரம்பிங்க. இதனால் கான்ஃபிடென்ஸ் கூடும். எக்ஸாம்பிள், ஐ எம் கோயிங் டு த மார்க்கெட் பிகாஸ் ஐ நீட் டு பை சம் வெஜிடபிள்ஸ். இப்படி சொல்லாமல் ஐ எம் கோயிங் டு த மார்க்கெட், நீட் வெஜிடபிள்ஸ், கம்மிங் பேக் ஜூன். இப்படி சென்டென்ஸை சின்னதாக ஃப்ரேம் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணுறப்ப இங்கிலீஷ் ஈஸியாக தோணும். இன்னும் விளையாட்டாக கற்றுக்கலாம். இந்த முறையில் கற்றுக்கிறப்ப பிகினர் லெவல்லேருந்து ஈஸியாகவே இன்டர்மீடியட் லெவலில் ரீச் பண்ண முடியும். டிப் நம்பர் 2, டெய்லி ப்ராக்டிஸ்க்காக ரெடிமேட் சென்டென்ஸை கற்றுக்கோங்க. எக்ஸாம்பிள், ஐ திங்க், கேன் ஐ, லெட்ஸ். இந்த மாதிரி வேர்ட்ஸை வச்சு சென்டென்ஸை ஃப்ரேம் பண்ணி பாருங்கள். எக்ஸாம்பிள், ஐ திங்க் இட் வில் ரெயின் டுடே. எனக்கு தோணுது இன்னைக்கு மழை வரும்னு. கேன் ஐ ஆஸ்க் யூ சம்திங். நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கலாமா? லெட்ஸ் கோ அவுட். வெளியே போகலாமா? இந்த மாதிரி சென்டென்ஸை ஸ்டார்ட் பண்ணுறதால ஃப்ளூயன்சி பில்ட் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். இது ஸ்போக்கன் இங்கிலீஷ் கற்றுக்கிறதுக்கு உங்களோட ஆரம்பகட்ட பயணம்தான். பயப்பட வேணாம், நான் உங்களோட ஃப்ரெண்டாக இருக்கேன். நீங்கள் டே 1லேருந்து டே 30 வரைக்கும் ட்ராவல் பண்ணிங்கன்னா நீங்கள் ஒரு பிகினர் இல்லை, ஒரு கான்ஃபிடென்ட் ஸ்பீக்கராக மாறுவீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் எந்த லெவலில் இருக்கீங்க, பிகினரா, இன்டர்மீடியேட்டா, கீழே கமெண்ட் பண்ணுங்கள். Speak with mistakes today, speak with confidence tomorrow. இன்னைக்கான homework. Are you doing practice every day?
ஆர் யூ ப்ளஸ் ஐஎன்ஜி யூஸ் பண்ணி 2 கொஷின்ஸும் ஹாவ் யூ ப்ளஸ் வேர்ப்ஸ் தேர்ட் ஃபார்மை யூஸ் பண்ணி 2 கொஷின்ஸையும் கீழே கமெண்ட் பாக்ஸில் டைப் பண்ணுங்கள். நன்றி.